இங்கே தங்கமயிலுங்கிறவங்க நல்லாவே பிளான் போட்டு பாண்டியனுங்கிறவங்ககிட்ட எப்படியாவது ஏமாற்றி நம்ம நல்ல பேரை தக்க வச்சுக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம இந்த வீட்டில் நிலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நம்ம இது வரைக்கும் செஞ்ச தப்பை சொல்லி நம்மளை அந்த வீட்டை விட்டு விரட்டையும் செஞ்சுருவாங்க. இல்லைன்னா நம்ம அப்பா வந்து இருந்து பைசா எடுத்ததையும் சொல்லி நம்மளை அந்த வீட்டில் இருந்து நிரந்தரமாக விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாட்டும் ஏதாட்டும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமயிலுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போல தங்கமயிலுங்கிறவங்க யோசிச்சுக்கிட்டே திடீர்னு ரொம்ப கத்தி அழுற மாதிரி அழுதுகிட்டு பேக்கு தூக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ வந்து பாண்டியனுங்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, இவங்க எப்போ பாரு நான் குழந்த ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன டெய்லி கொடுமைப்படுத்துகிறாங்க, வீட்டை விட்டு விரட்டிடுவேன்னு சொல்கிறாங்க, என்னால் இருக்க முடியாது மாமா இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ராமா நடத்துகிறாங்க. கேட்குற சரவணனுங்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவ சொல்கிறா, நம்ம அப்படி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பொய் தான் சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய நாடகக்காரியாக இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையும் நம்ம அப்பா அப்பாட்ட சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி சரவணங்கிறவங்க ரொம்ப தயங்கிக்கிட்டே இருக்காங்க. மாற்றி மாற்றி சரவணங்கிறவங்கள தான் ஏசுகிறாங்க. உடனே சரவணங்கிறவங்க அப்படியே அமைதியாகி கடைக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து தங்கமயிலுங்கிறவங்க யோசிக்கிறாங்க, இனிமேல் நீ எங்கிட்ட எதாட்டு சொன்னீங்கன்னா இதான் என் பிளான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சரவணங்கிறவங்களுக்கு நம்ம சித்தப்பா பழனிங்கிறவங்க இப்படி தனியாக கடைக்கு, அதுவும் நம்ம கடைக்கு முன்னாடி எதிர கடை வச்சுருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் தங்கமயிலுங்கிறவங்க இந்த அளவுக்கு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருக்காங்க. பாண்டியனுங்கிறவங்க ஒரு பக்கம் நம்ம கடைக்கு எதிர நம்ம மச்சனனே கடை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் செந்தில்ங்கிறவங்க வந்து தனியாக வீடு பார்த்து போனதை நினச்சி கவலையில் இருக்காங்க. இதெல்லாம் காணாதுன்னு இங்கே வந்து நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. சரவணனுக்கு இதை கேட்காம ரொம்ப இதாக இருக்குது. இப்போ மனசை நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாளா இவளை எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சால் ஏற்கனவே வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது தெரிஞ்சால் நம்ம அப்பாவோட மனசு தாங்காதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது அமைதியே இருக்காங்க. எப்படினாலும் இவளோட கதை வெளியில் வந்து தான் ஆகும், அப்போ இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது, நம்ம நேரடியாக சொன்னால் தானே அப்பா கிட்ட தப்பாக இருக்கும். நம்மகிட்ட தான் தங்கமயிலுக்குள்ள ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஆதார் கார்டில் அவன் நம்மளோட வயசு கூட, அதுக்கப்புறம் அவள் படிக்கலை, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கலாம். இதை ஏன் நம்ம வேறு ஒரு ஆள் அனுப்புன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பி வீட்டுக்கு வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது வந்து அனுப்பலாம், இருந்தாலும் நம்ம அப்பா வந்து எப்படி நினைப்பாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம பார்த்து கட்டி வச்ச பிள்ளை இப்படி ஏமாத்து பிள்ளையாக இருந்திருக்கு, இந்த பையனோட வாழ்க்கையும் கெட்டுருமே நினைக்காங்கன்னு சொல்லி கஷ்டத்தோடு இருக்காங்க. அவனுங்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ ஆட முடியுமோ, எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ சொல்லிக்காடி, என்னைக்காட்டு ஒரு நாள் என்கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாம் நான் தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தாண்டி நீ இருக்குது, எப்படியாவது நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டி ஆகுங்கிற முடிவில் செந்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயிலுங்கிறவங்க, நீங்கள் எப்படியாவது என்கிட்ட இப்படி நடந்துக்கிறத வச்சு நான் எப்படியாட்டு ஒன்று பொய்க்கு மேலே பொய் சொல்லியாட்டு உங்கள் மேலே கெட்ட பேரை வாங்கி நான் அந்த வீட்டில் நீட்டிச்சே ஆவேன்னு சொல்லி இருக்காங்க. பார்க்கும் காய்ஸ் என்ன நடக்குங்கிறத.